உங்களுடைய பார்வையில் ஒரு மதிப்பீடு கொடுக்கும். இவ்வளவு இதில் வந்து 2 பேரோட ஒப்பிடும்போது நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து பாராட்டுவேன். அவர் காலத்தில் மக்கள் இவ்வளோ பதட்டமாக இல்லை, இவ்வளோ பதட்டமாக இல்லை. 2வது எனக்கிட்ட பொதுவான மக்கள் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து. இவங்களுக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்லைன்னு எனக்கிட்ட சொன்னது இருக்குது. ஆனால் சரியாக ஒரு ஆண்டு கழித்து மறுபடியும் அதே தைப்பூசத்துக்கு அரசு பொது விடுமுறை விட்டார். இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தலைவர்கள் ஆண்டபோது யாருமே செய்யாததை ஒரு எளிய மகன் நான் கேட்டு அதை ஒரு தமிழர், அதுவும் ஒரு முருகனுடைய பக்தர்னு சொல்கிற அவர் விட்டு பொது விடுமுறையாக இன்றைக்கி முருகனுக்கு அந்த விழாவுக்கு அரசு பொது விடுமுறை விட்ட ஒரு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான். திருப்பி தஞ்சையை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு நான் இது கேட்டேன், கோரிக்கை வச்சு கேட்டேன். அதையும் அறிவித்தாங்க. அதாவது அது இப்போ சட்டப்பூர்வமாக அது உறுதிப்படுத்தப்படலைன்னு சொல்கிறாங்க, அது வேறு. ஆனால் அறிவிச்சார். இப்போ அந்த மாதிரி துணிஞ்சு செய்தார். இப்போ அதில் அந்த மாதிரி அவருடைய 4.5 ஆண்டுகளில் நான் நினைக்கிறேன் இவ்வளவு பதட்டமாக நாடும் மக்களும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டு முதலமைச்சராக இருந்தால் தற்கொலை என்றான்ட்டாரா? இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் காங்கிரஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க, ஒன்றும் பேச மாட்டீங்க. கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க.